கோவையில் தேசிய அளவிலான கார் பந்தய போட்டி நடைபெற்றது. விறுவிறுப்பான இந்த போட்டியில் தமிழக வீரர்கள் முதல் 2 இடங்களை பிடித்து சாதனை படைத்துள்ளனர். கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் உள்ள மோட்டார் பந்தய வளாகத்தில் 19வது தேசிய சாம்பியன்ஷிப் போட்டிக்கான 5வது சுற்று கார் பந்தயம் நடைபெற்றது. இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்க வாய்ப்பிருப்பதால் பந்தய தூரத்தை நோக்கி காரை வேகமாக செலுத்தினர் வீரர்கள். தமிழகம், கர்நாடகம், ஆந்திரா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் பந்தயத்தில் பங்கேற்றனர். ஒவ்வொரு பிரிவிலும் 15 சுற்றுகள் இடம்பெற்ற நிலையில் வீரர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் பந்தய தூரத்தை கடந்து பார்வையாளர்களை பரவசப்படுத்தினர். பந்தயத்தின் முடிவில் சென்னையை சேர்ந்த வீரர் அஸ்வின் முதலிடத்தையும், விஷ்ணு பிரசாத் 2ஆம் இடத்தையும், பெங்களூரை சேர்ந்த சுதர்ஷன் ராவ் 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். 5வது சுற்று போட்டி முடிந்த நிலையில் 6 மற்றும் 7வது சுற்று போட்டிகள் சென்னையில் நடைபெறவுள்ளன.